ஹாய், அனைவருக்கும் காலை வணக்கம். பார்த்திங்கன்னா நம்ம முருங்கைக்கீரை ரசம் செய்ய போகிறோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, பெயின் ரிலீஃப் ஆகும். ஆல்ரெடி போட்டேன், இப்போ எனக்கு பத்தலன்னு சொல்லி இப்போ ஒரு 4 கொத்து போடுறேன். ஏற்கனவே ஒரு 4-5 கொத்து போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட்டர் தண்ணி, கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ அது வந்து கீரை வரும். 5 தக்காளி, 10 பூண்டு, 1 பிஞ்சு இஞ்சி, தென் எண்ணெய்லாம் கிடையாது வரைக்கும். அப்புறம் 1 பிஞ்சு வந்து மஞ்சத்தூள். ரொம்ப பாயில் கண்டிஷன் கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் ஆகிட்டு இருக்கு. நான் ஒரு 2 லிட்டர்ஸ் வாட்டர்ஸ் வச்சேன். பட் 1 லிட்டர் அதை வந்து ஃபில்டர் ஆகிற வரைக்கும் 1 லிட்டர் வந்து ஆகணும். அப்புறம் வரைக்கும் நீங்கள் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு பார்த்தீங்கன்னா இறக்கி வச்சிடணும். திருப்பி ஆறுனா திருப்பி 1 மணி நேரம் அது மாய்ஸ் கண்ட்ரோலாக இருக்கணும். அப்போ தான் அதனுடைய உண்மையான அந்த நேச்சுரல் ரசம் இதாகும், இறங்கும். தென் லாஸ்ட்டில் வந்து பெப்பர், மிளகு இருக்கும். அடிக்கக்கூடாது, நுணுக்கி போடணும். நுணுக்கி போட்டு சுட சுட சோறில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா வாழ்நாளில் பாடி பெயின், உடல் வலி எங்கேயுமே இருக்காது. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம், உள்ளத்திற்கும் ஆரோக்கியம். எல்லாம் சும்மா நான்வெஜ்னு சொல்லி வெயில் காலத்தில் நான்வெஜ் சாப்பிட்டா இல்லாத வழியெல்லாம் வந்துடும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பிராய்லர்ஸ் கோழி வந்து ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. அதனால் வெயில் காலத்துக்கு அதிகமாக நான்வெஜ் எடுத்துக்காதீங்க. இது போல் இயற்கையான முறையில் ரசம் இருக்குது. கிட்டத்தட்ட ரசம் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மினிமம் ஒரு 250 வெரைட்டி இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த இன்னைக்கு ட்ரம்ஸ்டிக் இது முருங்கைக்கீரை ரசம் பண்ணியிருக்கோம். சிம்பிள் தான், பெரிய ஒன்றும் ராஜசந்திரலாம் கிடையாது. உடம்புக்கு நல்லது, ரொம்ப ஆரோக்கியமானது, அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.